28 கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி GDN டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள். Thank you. It was very nice. I just have one thing to say, and I think it is a very important thing for the future of the Tamil people, the Tamil language, and the state of Tamil Nadu. There is an attempt by the BJP to do delimitation. Delimitation is designed to disenfranchise, to take away power from the people of Tamil Nadu. This is a BJP conspiracy. There was a historical character in Tamil Nadu called Attappan. Attappan is basically symbolic of the betrayal of the people of Tamil Nadu. Anybody who supports delimitation is betraying Tamil Nadu, is betraying the future of Tamil Nadu, is allowing the RSS and BJP to attack the people of Tamil Nadu and the future of Tamil Nadu, and is a Attappan. Is a 21st century Attappan. No Tamil person should support delimitation. Every single Tamil person should oppose delimitation. Every single Tamil party, national party, should defeat delimitation in the house. Thank you very much. Thank you. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்ததை பார்த்தோம். தமிழ்நாட்டுல இன்று அவர் இருக்கிறார். மகாபலிபுரத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு விட்டு அவர் புறப்படக்கூடிய தருவாயில தற்போது செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். தமிழகத்தில் தொகுதி மறுவரை விஷயத்தை ஆதரிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எட்டப்பர்கள் அப்படிங்கிற ஒரு முக்கிய கருத்தை அவர் தெரிவித்திருப்பதுதான் இப்போ முக்கிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது பாரதிய ஜனதா கட்சி டீலிமிட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தொகுதி மறுவரையறையை செய்வதற்கான முயற்சியில் இருக்கிறது. இது ஒரு சாதாரண முயற்சி இல்ல, இது தமிழகத்திற்கு எதிரான ஒரு சதி அப்படின்னு அவர் வார்த்தையை பயன்படுத்துறாரு. இட் இஸ் எ கான்ஸ்பிரசி அப்படின்னு சொல்றாரு. எதற்கான கான்ஸ்பிரசினா தமிழ்நாட்டு மக்களினுடைய அதிகாரத்தை, உரிமைகளை குறைப்பதற்கான வழி. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு மக்களவையில இடங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இது தமிழகத்துக்கு எதிரான ஒரு சதி திட்டத்துல பிஜேபி RSS ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு அவருடைய பிரஸ் மீட்ல அவர் சொல்றாரு. அதை தாண்டி தமிழ்நாட்டுல ஒரு ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர் எட்டப்பன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு வரலாற்றுல நமக்கெல்லாம் எட்டப்பரை பத்தி தெரியும் இல்லையா. அந்த மாதிரிதான் ஒருவேளை தொகுதி மறுவரையறையை யாராவது தமிழ்நாட்டில் ஆதரித்தால் அவர்கள் இந்த 21ஆம் நூற்றாண்டின் எட்டப்பர்களாக அறியப்படுவார்கள், துரோகத்தின் அடையாளமாக அறியப்படுவார்கள், தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்பவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த தொகுதி மறுவரையை வந்தால் அது தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை பெரிதும் பாதிக்கும். அதை ஆதரிக்க கூடாது. அப்படி தமிழ்நாட்டில் யாராவது அதை ஆதரித்தால் அது மிகப்பெரிய துரோகமாக இருக்கும். அதை செய்பவர்கள் எட்டப்பர்களாக அறியப்படுவார்கள் அப்படின்ற ஒரு காரசாரமான கருத்தை, பரபரப்பான கருத்தை ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்து சென்றிருக்கிறார். தமிழ்நாட்டுல பல்வேறு சிக்கல்கள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில இப்போ புதிதாக மாணிக் தாகூர் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பொறுப்பேற்ற பிறகு கட்சி ரீதியான நிகழ்ச்சியை மகாபலிபுரத்துல அவங்க நடத்திருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இன்று காலை முதல் மாலை வரை காங்கிரஸ் கட்சியினுடைய பல்வேறு நிர்வாகிகளை சந்தித்து அங்க கட்சி ரீதியான பணிகளை மேற்கொண்டு தற்போது புறப்படக்கூடிய நேரத்துல இந்த ஒரு கருத்தை ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. தமிழகத்திற்கு ராகுல் காந்தி அவர்கள் வராருன்னா வேற அரசியல் சந்திப்புகள் இருக்குமா, முக்கியமான சந்திப்புகள் இருக்குமா, முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திப்பாரா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருந்தது. ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸோடு கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. ஆனா எந்த ஒரு அரசியல் சந்திப்புகளையும் அவர் நிகழ்த்தல அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. அதையும் தாண்டி அவர் பேச வேண்டிய விஷயங்களாக
இப்போ கடந்த சில நாட்களாக தமிழகத்துல ஒரு பெரிய புயலாக கிளம்பி கொண்டிருக்கக்கூடிய காவிரி சிக்கல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவர் சூஸ் பண்ணியிருக்கிறது இந்த தொகுதி மறுவரையறை விஷயங்கிறது ரொம்ப ஒரு முக்கியத்துவமான விஷயமாக கருதி அதை பற்றி செய்தியாளர்களிடம் பேசிட்டு இப்போ ராகுல் காந்தி மீண்டும் டெல்லி புறப்பட்டிருக்கிறார் அப்படின்னு புரிந்து கொள்கின்றோம். 28 கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி ஜிடிஎன் டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள்.